கிரியா யோகா லீனேஜ் ஆஃப் மாஸ்டர்ஸ் பற்றி பேசலாம் ப்ளீஸ். மகாவதார் பாபாஜி, அதாவது கிரியா யோகாவை ரிவைவ் பண்ண ஒரு மாஸ்டர். 2000 வருஷமாக அந்த ஃபிசிக்கல் ஃபார்மை ரீட்டைன் பண்ணி இன்னும் உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கிறதா ஒரு செய்தி இருக்குது. அவரை பற்றி உங்களுடைய சில வார்த்தைகள். அண்ட் இந்த ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மை ரீட்டைன் பண்ணுறதை பற்றி யோகானந்தர் புக்கில் எழுதியிருக்காரு. அது ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை இது பண்ணி எழுதியிருக்காரு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே. முதல்லலாம் பேசும்போது நிறைய மாஸ்டர்களை பற்றி யாராவது கேட்டாங்கன்னா, இப்போ ராமகிருஷ்ணனை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டாங்கன்னா, எதையாவது ஒன்று படித்த செய்திகளை நான் எங்கே உணர்வுபூர்வமாக உணர்ந்தேன் அதையெல்லாம் சொல்லிடுவேன். பட் ஒரு முறை இசைஞானி வந்து ஸ்டேஜில் இருக்கும்போது ரமணரை பற்றி நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டாங்க. அப்போ ஒரு மைக் எடுத்து என்ன சொன்னாருன்னா, ஒருத்தரை பற்றி சொல்லணுன்னா அவரை விட நான் ஒரு மடங்காவது உயரமாக இருந்தால் தானே எனக்கு அவரை பற்றி சொல்ல முடியும். எனக்கு அவரை பற்றி சொல்கிறதுக்கு வந்து அந்த தகுதி இருக்கிறதா நினைக்கலன்னு சொன்னார். தேர் ஐ ஸ்டாப்ட் கிளைமிங் தட் மாஸ்டரை பற்றி சொல்ல போகிறேன் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷன் எனக்கு ரொம்ப உடஞ்சிருச்சு. ஓகே. ஸோ நீங்கள் பாபாஜியை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா அவரை சொல்கிறதுக்கு எனக்கு என்ன தெரியுங்கிற ஒரு திகைப்பு எனக்கு வரவே செய்யுது. என்ன செய்ய முடியும்? அந்த நூலில் சொல்லியிருக்கிற செய்திகளை சொல்ல முடியும். அவரை பற்றிங்கிறத விட அவருடைய இருப்பு, அவருடைய பணி, இந்த பூமிக்கு அவருடைய ப்ரெசன்ஸ் கொடுக்குற ஹீலிங், அதை வேணால் ஓரளவுக்கு சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். நான் பொதுவாக நான் இந்த இடதுசாரி நண்பர்களோடு என்னுடைய இளமை காலத்தில் பழகியிருக்கேன். ஸோ அவங்க எல்லாருமே வைக்கிற ஒரு கிளைம் என்னென்னா, இந்த சாமியார்கள் எல்லாமே வெட்டிகள், அவங்களால சமூகத்துக்கு எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. அப்போ அது ஒரு மாதிரி ஃபேசினேட்டிங் தாட்டாக இருந்துச்சு. பட் இன்றைக்கி இவ்வளோ வளர்ந்த பிறகு, அறிவியல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்ட பிறகு, உங்களுடைய ப்ரெசன்ஸ், உங்களுடைய த வெரி எனர்ஜி, த வெரி காம்னஸ் எல்லாத்தையும் பெனட்ரேட் பண்ணுது. நீங்கள் எப்படியான நபருங்கிறத ஒரு செடி உணருது, ஒரு நாய்க்குட்டி உணருது. உங்கள்கிட்ட இருக்கிற ஒருவர் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக உணரலாம், ரொம்ப காமிங்காகவும் உணரலாம், எதுவுமே பேசாமல் எதுவுமே பண்ணாமல். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான கிரேட் மாஸ்டர்ஸோட ப்ரெசன்ஸ் இந்த பூமியில் இருக்கிறதுக்கு ஒரே காரணம், ஆர்டினரியாக மனிதர்கள் உணர்கிற உணர்வை தாண்டி ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷனை ரேடியேட் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறதுக்கு ஒரு ஈகோசிஸ்டம் வேணும். ஏதோ ஒரு கோர் மெட்டீரியல் வேணும். அது மனுஷனுடைய ஃப்ரேம்லேயே இருந்தாகணும். அவங்க எங்கேயோ இருந்துட்டு அதை செய்கிறது வாய்ப்பு குறைவு. ஹியூமன் ஃப்ரேம்லேயே இருந்து சில நேரங்களில் மனித கூட்டத்தோடைய கலந்து இருக்கும்போது நம்மளால் சட்டுன்னு புரிஞ்சிக்க முடியாத அல்லது எளிதில் புரிஞ்சிக்க முடியாத ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷனை, மனிதர்களுடைய இயல்பான போக்கு ஆன்மீகத்தை நோக்கி ஈர்க்கிற அந்த வைப்ரேஷனை தே ஆர் சென்டிங் த்ரூ அவுட்னு நான் பார்க்குறேன். கிட்டத்தட்ட பூமி முழுக்கவுமே பார்க்குறேன். அது அவருடைய இருப்பினுடைய பெரிய நோக்கம், பெரிய செயலாக நான் உணர்றேன். அடுத்தது, என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு நான் பயிற்சி செய்கிறேன். எனக்கு ஆன்மீக முன்னேற்றம் ஏதோ ஒன்று வேணுங்கும்போது என்னுடைய தடை எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய எந்த கர்ம மூட்டை என்னை இழுத்து வச்சிருக்குன்னு எனக்கு தெரியாது. அல்லது எந்த அறியாமையால் நான் வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகாமல் இருக்கேன்னு எனக்கு தெரியாது. அப்போது நான் கொண்ட பக்தியால் ஒரு மாஸ்டரோட நான் இருக்கேன்னு வைங்க. இப்போ ரமணர் மேலே எனக்கு பக்தியாக இருக்குன்னா, நான் வந்து தேங்கி இருக்கும் பொழுது, தடைபட்டு இருக்கும் பொழுது, அவங்களுடைய சிறிய ஆசீர்வாதம் அந்த தடையை வந்து மாற்றி கொடுத்துரு. இதுவும் பாபாஜி விஷயத்தில் நான் ரொம்ப பார்க்குறேன். ரொம்ப வருஷமாக கிரியா செஞ்சேன், எனக்கு ஒன்றும் நடக்கலை, அல்லது எனக்கு இந்த குறிப்பிட்ட ஆசனம் செய்ய வரல, இந்த பயிற்சி எனக்கு புரியலை, இந்த மாதிரி இருக்கும் பொழுது என்னுடைய அறிவுக்குள்ளே இருந்து அவங்க அந்த திரையை விலக்கி விடுறதை நான் பார்க்குறேன். ஸோ ஒரு சாதகனுக்கு கைப்பிடிச்சு கூப்பிட்டு போகிற ஒரு ஆசிரியராக அல்லது ஒரு குருவாக கண்டிப்பாக இந்த மகான்கள் செயல்படுகிறார்கள். எஸ்பெஷலி வென் யூ ஹேவ் டிவோஷன். டிவோஷன்னா இந்த உலகம் புரிஞ்சுக்கிற டிக்ஷனரி மீனிங்கில் நான் சொல்ல வரல. அது ஒரு ஃபீலிங் கனெக்டட்னஸ். அவர்கிட்ட மட்டுமே அல்லது அந்த ஒரு லைனேஜ்கிட்ட மட்டுமே இயல்பாக இதயம் ஒரு கணிதலுக்கு போகுது பார்த்தீங்களா, ஒரு நெகிழ்தலுக்கு போகுது. அதை மட்டும்தான் சொல்கிறேன் நான்.
இந்த இப்போ டிவோஷன் எப்படி வெளியே க்ளோரிஃபை பண்ணப்படுதோ அப்படி சொல்லலை. அந்த ஒரு உணர்வுக்கு தே ஆர் ஹெல்பிங் ஸோ மச். இந்த இன்டர்வியூ வரைக்கும் அந்த கிரேஸை தான் நான் பார்க்கேன். நிச்சயம். இப்போ பாபாஜி அப்படிங்கிறவர் வந்து ஒரு பரம்குரு. அதாவது லஹரி மகாசயாவாக இருக்கட்டும், ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரியாக இருக்கட்டும், யோகானந்தராக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு பரம்குருன்னா மகாவதார் பாபாஜி. இந்த புக்லேயுமே கூட அந்த குரு டிசைபிள் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த பாண்ட், அதை சொல்கிற விதம் எல்லாமே வந்து அந்த குரு தான் பிரதானம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்குது. ஆன்மீக பயணத்தில் குரு அப்படிங்கிறவர் எவ்வளவு முக்கியம், இந்த குரு டிசைபிள் ரிலேஷன்ஷிப் அதை பற்றி நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது அந்த யோகின் சுயசரிதம் புத்தகத்தினுடைய சென்ட்ரல் தீமே கிரியா யோகம் தான் சொன்னீங்க இல்லைங்களா? அப்போவே என்னுடைய மனசு கிரியா யோகத்தோடு சேர்ந்து இந்த குரு டிசைப்பிளும் தானே இந்த சென்ட்ரல் தீமாக ஓடி இருக்கே அப்படின்னு உள்ளம் சொல்லுச்சு. எஸ், அதுதான் வந்து மையச்சரடு, கட்டுக்கயிறு, என்ன வேணால் சொல்லிக்கலாம். அது இல்லாமல் எதுவுமே இல்லைன்னு பார்க்குறேன். அது எல்லா மகான்களும் இன்வேரியபிளாக சொல்கிறது, லாகிரி மகாசாயர்லேருந்து ரமணர்லேருந்து எல்லோருமே சொல்கிறது, வெளி குருங்கிறவர் சும்மா தான். அவர் எவ்வளோ பெரியவராக இருந்தாலும், ஆனால் உனக்குள்ள ஒரு குருவை மலரச் செய்கிறார் பாருங்க, அந்த ஒரு வேலைக்காக தான் அவருடைய உயரம் வந்து ரொம்ப அதிகம். நாமளாக அதை கண்டறியவே முடியாது, என்ன செஞ்சாலும் முடியாது. அந்த இன்னர் குருவை அவேக்கன் பண்ணுறது, அந்த குருவை உள்ள அவேக்கன் பண்ணிக்கிட்ட அவங்க நம்மளுடைய தொடர்ந்த பழக்கத்தால், நம்முடைய பக்தியால், நம்முடைய எஃபர்ட்டால் அவங்களுக்குள்ள அந்த கனிவு ஏற்பட்டு இவன் ஒர்த்து தான், இவனுக்கு இதை செய்யலாம் அப்படின்னு சில காத்திருப்புகளுக்கு பிறகோ இல்லை சில அலைக்கழிப்புகளுக்கு பிறகோ அவங்க கொடுக்குற அந்த ஒற்றை வாக்குறுதி வந்து அந்த ஹியூமன் ஃப்ரேம் போனால் கூட, அந்த பர்த்து போனால் கூட, இட் லாஸ்ட் ஃபார் எவர் அன்டில் வி அட்டைன் லிபரேஷன். அது வரைக்கும் அந்த ப்ராமிஸ் வந்து சாஸ்வதமானது, அவ்வளோ எட்டர்னலானது. ஸோ அந்த மாதிரியான ஒரு யோகானந்தருடைய சொல்லணும்னா, இன்ஃபைனைட் டைமுக்கு யார் வந்து வாக்குறுதி தர முடியும்? நான் வந்து 5 வருஷம் கூட இருப்பேன்னு ஒருத்தர் சொல்லலாம். அதிகபட்சம் நம்ம ஆயுசு வரைக்கும் தான் நம்ம ப்ராமிஸ் செல்லுபடி ஆகும். ஆனால் ஒரு குருவினுடைய வாக்குறுதி எத்தனை ஜென்மமானாலும் செல்லுபடி ஆகும். ஸோ அந்த எட்டர்னல் ப்ராமிசஸை ஹூ கேன் கிவ் அதர் தேன் குருங்கிற கேள்வி எனக்கு உண்டு. ஸோ அதனால் அந்த அப்படி ப்ராமிஸ் பண்ணுற வல்லபத்தோடு இருக்கிற குரு வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த குரு தான் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய குருவை அணையாமல் விளக்கேற்றி வச்சு எல்லா காப்புகளையும் கட்டி உங்களை வந்து செழிக்க செஞ்சுட்டு போகிறவர் அவர் தான். அது வரைக்கும் ஹி டேக்ஸ் ஆல் த ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் பொழைச்சி கிடக்கிறதெல்லாம் அவங்கள அடங்கிறது ரொம்ப ஊர்ஜிதமாக சொல்ல முடியும். மகாவதார் பாபாஜி லாஹிரி மகாசயாவை வந்து பல லைஃப் டைம்ஸ் காத்துக்கிட்டு வந்து சந்திச்ச மாதிரி. எஸ் அது வந்து அவரோட அந்த எட்டர்னல் லவ், அந்த எட்டர்னல் ப்ராமிஸ் அப்படிங்கிற நீங்க சொல்ற அதே விஷயம் தான். ஆமாம். அவர் ராணிக்கேத்தில் சந்திக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா, நீ சாப்பிட்ட பாத்திரம் உனக்கு நினைவில்லையா, நீ தவம் செய்ய பயன்படுத்தின இந்த கம்பளி நினைவில்லையான்லாம் கேட்பார். உனக்காக நான் இன்னும் துளக்கி பத்திரமா வச்சிருக்கேன்னு சொல்லுவார். who else can give that அப்படின்னு தோணும். nobody. yes nobody. லஹரி மகாசயாவுடைய ஒரு முக்கியமான கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகம்னாவே எங்கேயாவது காட்டில் போய் இல்லை குகையில் போய் தனிமையில் உட்காந்து தியானம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷன் ஒரு லேமேனுக்கு இருக்கும். நீங்கள் அப்படி போக தேவையில்லை. நீங்கள் ஒரு ஹவுஸ் ஹோல்டராக இருக்கலாம், நீங்கள் ஒரு குடும்பஸ்தனாக இருக்கலாம், உங்களோட வேலைகளை பார்க்கலாம், சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பார்க்கலாம், இதெல்லாம் பார்த்துக்கிட்டும் இறைத்தன்மையோடு இருக்கலாம் அப்படிங்கிற எடுத்து காட்டுறதுக்காக ஒருத்தரை இறை அனுப்புதுன்னா அது லஹரி மகாசயா அவர்கள். இன்னைக்கு ஒரு மாடர்ன் மேனுக்கு லஹரி மகாசயா தான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணுமா? கண்டிப்பாக இருக்கணும். அவர் நம்ம அந்த சுயசரிதை படிக்கும்போதே தெரியும், அவர் வந்து அரசாங்க பணியில் இருந்தார், குடும்பம் இருந்தது, ரொம்ப ஒரு பிஸியான தெருவில் தான் குடியிருந்தார். ஸோ ரொம்ப 25 வருஷம் சர்வீஸில் இருந்தார், ஆஃபீஸ் டியூட்டி. ஆமாம், அதெல்லாம் ஈஸி இல்லை இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருந்தும் அவருடைய ஆன்மீக ஒளி வந்து சற்றும் மங்கலைங்கிறத பார்க்க முடியுது. அட்லீஸ்ட் இன்னைக்கு நம்ம அவரை வந்து அவருடைய உயரத்துக்கு நாம் போக முடியாட்டி கூட கொஞ்சம் ஒரு ஆரோக்கியத்திற்காக,
கொஞ்சம் சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக, நிறைவாக வாழ்கிறதுக்காக, எந்த வகையான ஒரு சுமை இல்லாமல் டிபார்ட் ஆகிறதுக்காக, ஒரு கிரேஸ்ஃபுல்லான டிபார்ச்சருக்காகவாச்சும் நாம் அவர் காட்டிய ஆன்மீகத்தை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி ஹவுஸ் ஹோல்டர்ஸ் படுற பாடு வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. குழந்தைங்களாகட்டும், இல்லை பொருளாதாரமாகட்டும், அவங்களுக்கு டைமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போது ரொம்ப டெக்னிக்கலி இவால்வ் ஆன ஒரு மனிதர் தான் ஒரு ப்ராக்டிஸை இவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஏன்னா நான் பல பயிற்சிகள் செஞ்சு பார்த்தேங்கிறதால சொல்கிறேன். நிறைய ஊரை சுற்றி நான் அந்த கோருக்கு வர வேண்டியிருக்கும் மற்ற பயிற்சிகள் செய்யும்போது. ஆனால் இவங்க செதுக்கி கொடுத்த அந்த நுட்பம் சுவிட்சு போட்டோன்னே விளக்கெறிவது போல் இம்மீடியட்டாக அந்த இடத்துக்கு தூக்கிட்டு போகிற மாதிரி டெக்னிக்கலி ஹைலி அட்வான்ஸ் அண்ட் இவால்வ்டு. அதுக்கப்புறம் அதை வந்து எவ்வளவு எளிமையாக சொல்லித்தர்றாங்க, கட்டுப்பாடுகளை குறைச்சிக்கிட்டு சொல்லித்தர்றாங்கங்கிற இடத்துல எகைன் அவர் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். மூன்றாவது, நான் ஒரு வித்தையை ஒருத்தங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா எங்கேயோ நான் அவங்களுடைய தலைவிதி மாறுறதுக்கு நான் ஒரு காரணமாக அமைகிறேன். ஏன்னா அவனுடைய இயல்பான தலைவிதியின்படி அல்லது கர்ம கணக்கின்படி அவன் ஒரு 100 ஜென்மம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் வித்தியை கொடுத்து இயற்கையினுடைய ஃப்ளோவை ஹிண்டர் பண்ணுறேன். அப்போ இயற்கை வந்து அல்லது பிரபஞ்சம் போட்டிருக்கிற திட்டத்தின்படி இந்த காயின் போகாமல் ஏன் வேகமாக வருதுன்னு பார்க்கும்போது அதுக்கு காரணம் யாருன்னு திரும்பி பார்க்கும்போது லாகிரி மகாசயராக இருக்கிற பட்சத்தில் பிரபஞ்சம் ஒன்றும் சொல்ல மாட்டேங்குது. ஏன்னா அவருடைய தவ வலிமை அப்படி. அந்த வகையிலையும் அவருடைய இருப்பு, அவருடைய செயல் வந்து ரொம்ப பெரியதாக பார்க்குறேன். அதாவது லாகிரி மகாசயா வந்து ஹவுஸ் ஹோல்டராக இருந்து இறைத்தன்மையோடு இருந்தவர். இப்போது ஒரு சாதாரண மனுஷன் இப்போ அந்த ஒரு யோகத்தை அதாவது ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அதை கற்றுக்கணும், கிரியா யோகத்தை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே சமயம் ப்ரெஸ்ஸிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவருக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த கிரியா யோகா அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்குது? ஆரம்பத்தில் ரொம்ப குறுகிய காலம் தான், 20 நிமிஷமே ரொம்ப அதிகம்னு தான் நினைக்கிறேன். மற்ற பயிற்சிகள்லாம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எடுக்கிற இடத்துல கிரியாயோகம் வந்து ரொம்ப குறுகிய கால அளவு செஞ்சாலே போதும். ரெண்டாவது, ரொம்ப அட்வான்ஸ்டு நிலைக்கு போனால் தான் அந்த ஹைட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடைக்குங்கிற மாதிரியும் இல்லை. ரொம்ப துவக்க நிலை பயிற்சிகளே ஒருவரை வந்து ஒரு பெரிய இறை போதைக்குள்ளே தள்ளக்கூடிய சாத்தியம் கொண்டதாக இருக்கிறது. எகைன் அதுலேயே கூட ஒரு இன்சிடெண்ட் வரும். ஒரு தபால்காரர் வந்து எனக்கு அடுத்த கிரியாவை சொல்லிக் கொடுங்கன்னு ஒருத்தர் கேட்டுட்டு இருப்பார். இதையே என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு அவர் சொல்லிட்டு போவார். அதே மாதிரி தான் அது இருக்குது. இது போதுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளவு எளிமையான ஒன்று, எங்கே வேணாலும் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணலாங்கிற ஒன்று, எளிதில் மறந்து போகாத ஒன்று, அதெல்லாமே அவருடைய பெருங்கொடை தான். இப்போ இருக்கிற இல்லத்தார்களுக்கு இவ்வளவு நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ரெஸ்ஸிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் இருக்கிற நபர்களுக்கு சிம்பிளிஃபைடு மெத்தட்ஸ் தான் வேணும். அவர் அந்த காலத்திலே ரீல்ஸில் தான் டீச் பண்ணியிருக்காருன்னு கூட எனக்கு தோணுது. 3 நிமிஷம் போதும். 3 நிமிஷம் சொல்லித்தரதுக்கு. ஓகே, சொல்லித்தரதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது அதிகபட்சம் 20 நிமிஷம். 20 நிமிஷம் ஒரு நாளைக்கு. யோகானந்தருடைய பாடத்திட்டமே பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட மூச்சு பயிற்சி அல்லது கிரியா யோகம்னு சொல்கிறது ஒரு நாளைக்கு 14 தடவை செய்யுங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, 14 தடவைங்கிறது 7-8 நிமிஷத்துக்கு மேலே வராது. அவ்வளோதான். நீங்கள் அதுக்கப்புறம் எஃபர்ட் முடிச்சு சும்மா அமர்ந்துருக்கிறது உங்களுக்கு முடிஞ்சா உட்காந்துருங்க, 1 மணி நேரம் கூட உட்காந்துருங்க. பட் த எஃபர்ட் டைம் இஸ் வெரி வெரி லெஸ். இதோட ஒரு பெரிய கிஃப்ட் கிடைக்காது. உறுதியாக கிடைக்காது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி வருஷத்துக்கு 100 தடவை நான் நோய்வாய்ப்பட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து நோய் தாக்குன ஒரு உடலாக அவங்களோட உடல் இருந்திருக்கு. இது எந்த பாயிண்ட்ல மாறிச்சு? இது மாறினது கராத்தே கிளாஸுக்கு பிறகு தாங்க. அங்கே தான் முதல்ல எனக்கு என்னுடைய உடம்பு பற்றின, என்னுடைய லைஃப் சாய்ஸஸ், சாப்பாடு, தூக்கம், இதை பற்றின அவேர்னஸ் எனக்கு அங்கே போய் தான் வந்துச்சு. எனக்கு நேரடியாக நான் ஆரோக்கியத்தை வந்து யோகின் சுயசரிதை நூல்லேருந்து பெற்றேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த நூல் வந்த சில நாட்கள்லேயே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்னுடைய ஆசிரியர் குடி வந்ததும் எனக்கு ரொம்ப சிங்கர்னைஸ்டு ஈவெண்ட்டாக இருந்துச்சு. ஒரே சமயத்தில் அவர் வந்து அங்கே இருக்கிற காலி நிலத்தில் வீடு கட்டுறதுக்காக பக்கத்தில் குடியேறுகிறார். நான் சும்மா வீட்டில் படுத்துட்டு திண்ணையிலேயே உட்காந்துட்டு இருக்கிறதையும் தனியாக உட்காந்துருக்கிறதையும் அவர் பார்க்குறாரு. 21 வயசாச்சு, சும்மா உட்காந்துருக்குறேன், அவனுக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு.
நான் எனக்கு இப்படி இல்லைங்க, மயக்கம் வந்துடுதுங்க, நான் பிளாக் அவுட் ஆகி விழுந்துடுறேன், எனக்கு எந்த ஆற்றலுமே இல்லை, என் கூட படித்தவங்களாம் நல்லா இருக்கிறான், நான் மட்டும்தான் இப்படி இருக்கிறேன்னு சொல்கிறேன். அவர் என்னை அப்படியே கோவத்தோடு பார்க்குறாரு. 21 வயசில் நான் நேஷ்னல் சாம்பியனு, கோல்டு மெடலிஸ்ட்டு, தீ மாதிரி இருக்க வேண்டாமா, நீ இப்படி இருக்கேன்னு சொல்லி என்ன ஒரு பர்சுவேட் பண்ணுறாரு. நான் புக்கை படிச்சுட்டு அந்த புக்கில் இருக்கிற விஷயங்கள் தான் எனக்கு தேவைன்னு உட்காந்துட்ருக்கேன். இவர் அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு கராத்தே கிளாஸுக்கு வா, உடம்பு முக்கியம், இதை என்ன செய்யலான்ட்டு இருக்க நீ அப்படின்னு அவர் என்ன தீவிரமாக கேட்குறார். அவருடைய இந்த துன்புறுத்தல் தாங்காமல் தான் நான் கிளாஸுக்கு போனேன். இன்னும் வந்து காலையில் ஆனால் நம்மளை கேட்டுக்கிட்டே இருக்காரேன்னு சலிச்சுட்டு தான் நான் போனேன். ஆனால் அங்கே போய் நான் மயக்கம் போட்டு விழவே இல்லை. என்னுடைய எல்லா தன்மைகளுமே மாறுச்சு. ஒரு பீரியடில் ஒரு 3 மாதம் ப்ராக்டிஸுக்கு பிறகு த வெரி ஸ்மெல் ஆஃப் த ஸ்வெட் சேஞ்ச்டு. ஓகே, மயக்கம் வர்றது குறைஞ்சிருச்சு. நான் வந்து கிளாஸ்லேயே மயக்கம் போட்டு விழுந்துருவேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால் பிஸ்கட்டோட குளுக்கோஸோடலாம் போய் கிளாஸில் நின்னேன், அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு. ஆனால் அவரெல்லாம் அதெல்லாம் பார்த்துக்கலாம், உன்னை நான் ஹாஸ்பிட்டலில் கூட அட்மிட் பண்ணிக்கிறேன், வந்தால் மட்டும் சரின்னு சொல்லி வர வச்சுக்கிட்டார். அதெல்லாம் எதுவுமே நடக்கலை. ரொம்ப லிபரேட்டடாக ஃபீல் பண்ணேன். ஃபஸ்ட் டைம் ஐ ஃபெல்ட் ஐ ஆம் ஹெல்தி கராட்டே கிளாஸில். ஓகே, அதுக்கப்புறம் 1 வருஷம் அந்த ட்ரைனிங், அந்த அவருடைய பாசிட்டிவ் சப்போர்ட், ரெண்டாவது பக்கத்து வீடுங்கிறதுனால எப்போ வேணால் அவரை ஆக்சஸ் பண்ண முடியும், அவர் எப்போ வேணால் என்னை ஆக்சஸ் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் என்னை ஒட்டு மொத்தமாக ஒரு கான்ஃபிடென்ட்டுக்குள்ளே தள்ளிச்சு ஆரோக்கியங்கிற இடத்துல. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு மூமெண்ட் நான் சொல்லுவேன். அங்கே தான் உடற்பயிற்சி, மூச்சு, ஃபோக்கஸ், இதனுடைய தேவையை, அதனுடைய தீவிரத்தை நான் வந்து உணர்ந்துக்கிட்டேன். அது எனக்கு இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் டெஸ்டினிக்கு அப்போவே அது தயார் பண்ணியிருக்கு. நிச்சயமாக. பொதுவாக அந்த ஆன்மீக ஈடுபாடு வந்து, ஒரு ஆன்மீக ஈடுபாடு வந்து அதில் பயணிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் துயரங்கள் ரொம்ப இன்டென்ஸாக வரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த பயிற்சிகளை பண்ண கர்மா வந்து சீக்கிரமாக ஒர்க் அவுட் ஆகிட்டே வரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது எதனால்? ஒரு முக்கியமான காரணங்கய்யா, நீங்கள் ஆன்மீகமாக அவேக்கன் ஆக ஆரம்பிச்சிட்டிங்க, அந்த பாதையில் போகிறீங்கன்னா, உங்களுடைய பழைய பேகேஜ், இல்லை பேகேஜ்ன்னு நான் நினைக்கிறது கூட எ பேட்டர்ன் விச் இஸ் நாட் ரிசால்வ்டு. எல்லா பேகேஜும் அதுதான். நான் வந்து 10 ஜென்மமாக 10 பேரை துன்புறுத்தி இருந்தால் கூட அந்த துன்புறுத்தலுக்கு பின்னாடி ஒரு பேட்டர்ன் தான் இருக்குது. நான் 100 பேரை ஏமாத்திருந்தா கூட ஏதோ கிரீடுன்னு ஒரே ஒரு பேட்டர்ன் தான் உட்காந்துருக்கும். அந்த பேட்டர்னை அப்ரூட் பண்ணுறது தான் ஆன்மீகத்தினுடைய முதல் வேலை. அதை சமன்படுத்தணும் பாருங்கள். இப்போ நான் உங்களை துன்பப்படுத்திட்டேன், துன்பப்படுத்துறதுக்கான பேட்டர்னை என்கிட்ட எடுக்கணும். அப்புறம் உங்களை அனாவசியமாக துன்பப்படுத்துனதுக்கான கான்சிக்வன்ஸை நான் அனுபவிக்கணும். இதை வந்து துரிதப்படுத்தி கொடுக்கும். புத்திசாலிகள் பேட்டர்னில் ஒர்க் பண்ணுவாங்க. நமக்கு துன்பம் வரும், இது ஏன் வருது, சரி கர்ம கணக்கு கழியுது, ஆனால் எனக்கு அதுலேருந்து பாடம் கற்றுக்கலன்னு வைங்களேன், அந்த பேட்டர்ன் இன்னும் எனக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்கும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஆமாம், என்னைக்கு வந்து திருப்பி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் வி ஹாவ் டு வெரி கீன் ஆன் த பேட்டர்ன் விச் ஹோல்ட்ஸ். தண்டனை தான் அது, வேறு எதுக்காக அந்த தண்டனைங்கிறதையும் சேர்த்து பிடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மகிழ்ச்சி தான் இருக்கும்.